நான் சொல்ற மாதிரி சொல்லு. இன்னைக்கு என் போன் தொலைஞ்சிருச்சு. அவங்க என் போனை எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் என் நம்பருக்கு கால் பண்ணிருந்தேன். அந்த போன் அவங்க கிட்ட இருந்துச்சு. எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் போய் சொல்லி அவங்க கிட்ட போனை வாங்கிட்டு வந்துட்டேன்னு தோர கிட்ட இப்போ நீ சொல்ற. பிரியா, பிரியா லைன்ல இருக்கியா? பிரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த போன் வச்சிருந்த பையனோட அம்மாவை தான் நீ பார்க்க போன. நீ அவங்க கிட்ட தான் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கணும். சரி பரவாயில்ல, நான் உன்னை பாரதியை பார்க்க அனுப்புனதே தப்பு. உனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது. அதனாலதான் நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. சரி, நீ இப்ப எங்க இருக்க? வலசரவாக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்லி அவனை இங்க வர சொல்லு. ஹலோ துரை, வலசரவாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் பின்னாடி தான். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நீ அங்கே இரு பிரியா, நான் உடனே கிளம்பி வரேன். இன்னைக்கு செத்தான். டேய், இவ்வளவு பத்திரமா பாத்துக்கங்க. ஓகே மேடம். அவனை கொன்னு புதைச்சிட்டு அப்புறமா இவ்வளவு வந்து பாத்துக்க. மித்ரா, சந்தோஷமா இந்த ரிசப்ஷனை அட்டன் பண்ணிக்கோ. ஏன்னா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஏன் கூட தான் நடக்க போகுது. அத நீ இல்ல வேற யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆதி அண்ணனும் பாரதி அண்ணியும் சேர்ந்து வாழ்றதா சரி. இந்த ஜென்மத்துல நானும் நீயும் தான் புருஷன் பொண்டாட்டி மித்ரா. Anand, are you all right? I'm okay now. ஆதித்யா, தமிழ், நீங்க ரெண்டு பேரும் நான் மித்ரா கூட இப்படி மேடையில் நிக்கிறத பார்த்து மனசு கஷ்டப்படுறீங்கன்னு அப்பாவா என்னால உணர முடியுது. இது எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். கவலையப்படாதீங்க. ஆனந்த், இல்ல நீ பாரதி எங்கேயாவது பாத்தியா? இல்லண்ணா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரொம்ப நேரமா அவங்களை காணோம், அதான் கேட்டேன். இல்ல தெரியலண்ணா, என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி. இந்த பாரதி வேற எங்க போனான்னு தெரியல. குழந்தைங்க ரெண்டு பேரும் ஆதி மித்ராவோட கல்யாண மேடையில நிக்கிறத பார்த்துட்டு வருத்தப்பட்டு உக்காந்துருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. பாரதி இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறான்னு தெரியல. கடவுளே, நீதான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அப்பா இல்லாம இருக்கிற குழந்தைங்க ஆதி பாரதியோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்லது நடக்கணும். கடவுளே. அக்கா, அப்பாக்கு இந்த கல்யாணம் நடக்காதுல. சுதாகர், அங்க பாத்தியா? ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு சுதாகர். ஆமா பாட்டி. ஒரு நிமிஷம் ராஜேஸ்வரி அம்மா, நீங்களும் சுதாகரும் எங்க கூட மேல வந்து போட்டோ எடுத்துக்கணும். நான் எதுக்குப்பா? இல்லம்மா, நீங்களும் எங்க கூட கண்டிப்பா வந்து போட்டோ எடுத்துக்கணும். சரிப்பா. அது சரிம்மா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளையோட சொந்த பந்தம் யாருமே மேடையில காணுமே, யாரும் வரலைங்களா? மாப்பிள்ளையோட சித்தியும் சித்தப்பாவும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்க. இங்கதானே எங்கேயோ இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க யாரையோ பார்க்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோ மேடையில மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறாருல்ல, அதான்
அவங்களோட பையன் ஆனந்த். ஆ சரி சரி சரி. சுதாகர், ஆமா உன் பொண்டாட்டி மீனாவும் அவ அம்மாவும் எங்க போனாங்க? ரொம்ப நேரமா என் கண்ணுல அவங்க படலையே. இல்ல பாட்டி, நானும் கவனிக்கவே இல்லை. சரி, நீங்க போங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. போங்க. போலாம். ஆ போங்க. போங்க. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பவானி சிட்டி முழுக்க கண்டிப்பா வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பா. அவ கையில மட்டும் மாட்டவே கூடாது. என் காயம் வேற ரொம்ப வலிக்குதே. கடவுளே, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உண்மையை ஆதிக்கிட்ட சொல்ற வரைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. என்னை காப்பாத்து. நான் இவ்வளவு நாள் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாரதியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பாரதி கிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்கணும். பவானியோட திட்டத்தை ஆதிக்கிட்ட சொல்லி பவானி மித்ராவோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். கடவுளே, துரை அவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டா கண்டிப்பா துரைய கொன்னுடுவாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இத நிறுத்தியே ஆகணும்டி. அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அம்மா, ஆதிக்கு பாரதி தான் அவளோட பொண்டாட்டின்னு தெரியும்ல, அப்புறம் ஏமா அவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு? அதுதாண்டி எனக்கும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு இன்னைக்கு நமக்கு தெரிய போகுது. இத கொண்டு போய் ஆதி தம்பி கிட்ட காமிச்சா இந்த கேள்விக்கான பதில் விளக்கம் எல்லாம் கிடைச்சிரும்டி. சரிம்மா. மா, நீ சொல்ற விஷயமும் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் எதுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? நாம பேச வேண்டியது ராஜேஸ்வரி அம்மா கிட்டயும் ஆதி கிட்டயும் தான்.